ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்டேட் இந்த பொது வருங்கால வைப்பு நிதிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசை எவ்ரி குவார்ட்டர்லி நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ இந்த காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் ஏற்கனவே பழைய காலாண்டை என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதே தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 7.1%. ஸோ இந்த பொது வருங்கால வைப்பு நிதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு, பொதுமக்களுக்கு இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த பொது வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 1/10/2025 முதல் 31/12/2025 வரையிலான காலத்துக்கு 7.1% வட்டி நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்கு. அடுத்த விஷயம், இந்த பிஎம் யாஷிவி ஸ்காலர்ஷிப்க்கு யாராச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை அப்ளை பண்ண போகிறீங்களா? முக்கியமான அப்டேட்டு. இதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 31/10/2025 அப்ளை பண்ணலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு. 9th-லேருந்து 11th படிக்கிற ஓபிசி, இபிசி அண்ட் டிஎன்டி இந்த கேண்டிடேட்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பேரண்ட்ஸோடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் 2.5 lakhs இருக்கணும். scholarship.gov.in இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். இதுக்கான டேட்டை 31/10/2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அப்டேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட உதவி பேராசிரியர் பணிக்கு 2708 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கு நவம்பர் 10 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. trb.tn.gov.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம். இது விஷயமா ஏற்கனவே அக்டோபர் 6 வெளியிடப்பட்ட அறிக்கையை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதனால் ஏற்கனவே இந்த உதவி பேராசிரியர் பணிக்கு அப்ளை பண்ணவங்க மீண்டும் அப்ளை பண்ண சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. முக்கியமாக அகெயின் அப்ளை பண்ணுறவங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸு, அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் தளர்வு கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட், டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5th அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கு வேரியஸ் போஸ்டிங்க்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 22 வேகன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னவா கேட்டிருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லை அசிஸ்டண்ட்டாக ஒரு 5 years ஒர்க் பண்ணியிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1,15,700 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங்க்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம். ப்ளஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். சேலரி 36,400 1,15,000 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி 20,000 63,600 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன் பிகாம் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் இருந்தால் பண்ணியிருந்தா ஓகே. ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சேலரி 20,000 63,600 வரைக்கும் கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிலோ 30 years இருக்கணும். அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா 150 rupees ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் 100 rupees பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி டிசேபிள் விண்டோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பே பண்ண வேணாம். செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 ஜென்ரல் தமிழ், பேப்பர் 2 ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். யாராவது அப்ளை பண்ணுறீங்களோ சீக்கிரமாக நவம்பர் 5th அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி பிடிக்க போகிறாங்க. எதுக்காகனா உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் சரியாக கவனிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் சேலரியை பிடிக்க போகிறாங்க. இது நம்ம ஸ்டேட்டில் கிடையாது, நம்ம தெலுங்கானாவில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்காக புதிய சட்டமே கொண்டு வர போகிறாங்க. பேரண்ட்ஸை கவனிக்காமல் அலட்சியப்படுத்தும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சேலரியில் 10% 15% பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை பேரண்ட்ஸ்க்கு அளிக்க போகிறாங்க, பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. இதற்கான புதிய சட்டம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா முதலமைச்சர் கொண்டு வர போகிறாரு. புதிதாக தேர்வான குரூப் 2 பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, அரசு ஊழியர்களாக தங்களுடைய பேரண்ட்ஸை கவனிக்காமல் அலட்சியம் படுத்தினா அவங்களுடைய சேலரியில் 10 முதல் 15% வரைக்கும் பிடித்தம் செய்யப்பட்டு பேரண்ட்ஸோடைய பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் போல் அவங்களுடைய பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதனால் மாத சம்பளம் பெற முடியும். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த ஸ்டேட்டில் கொண்டு வர போகிறாங்க. இதே மாதிரி சட்டம் எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.